நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்லேட் பட்டன் கிளிக் பண்ண அப்படின்னா பேஸ்ட் ஆன் த லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் கன்வெர்ட் ஆகி இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மெயின் வியூக்கு போயிட்டு மெயின் ட்ரான்ஸ்லேட் பேஜ் ஜாமல் போயிட்டு எடிட்டர். ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் நம்ம ரிசீவ் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெயின் ட்ரான்ஸ்லேட் வியூ மாடலில் 2 ஸ்ட்ரிங் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ சோர்ஸ் டெக்ஸ்டும் டார்கெட் டெக்ஸ்டும் கிரியேட் பண்ண போகிறோம். source text, so notification on property change notification, same for target text. இந்த source text target text வந்து main XAML பேஜில் எடிட்டரில் வந்து பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எடிட்டர், source editor, இங்கே text binding source text, same target text binding target text. And one more changes in the target text editல என்ன பண்ண போறோம்னா read only மாற்ற போகிறோம். ஏன்னா அங்கே யூசர் எதுவும் டைப் பண்ண போகிறது கிடையாது, சோர்ஸில் மட்டும் தான் டைப் பண்ணுவாங்க, டார்கெட்டில் எதுவும் டைப் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அதை வந்து ரீட் ஒன்லி ஆக்கிட்டோம். இஸ் ரீட் ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஆக்ஷன். பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் நமக்கு டிரான்ஸ்லேட் ஆகணும். ஸோ பட்டன் கிளிக்கு நம்ம ஆக்ஷன் எழுதணும். கமாண்ட் binding call translate. Translate command. So இந்த command வந்து main view model implement பண்ண போறோம். So public I command only get. So இந்த button implementation எழுதிடலாம். New command ஸோ இந்த பட்டன் கிளிக்கில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிரான்ஸ்லேட் இன்ஃபர்மேஷனை கால் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனாலிட்டி நம்ம இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் சர்வீஸ் போயிட்டு இங்கே ஒரு நியூ ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் பப்ளிக், ரிட்டன் டைப் வந்து ஸ்ட்ரிங் தான், ஏன்னா கன்வெர்ட்டட் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வந்து ஸ்ட்ரிங், ஃபங்க்ஷன் நேம் வந்து டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து சோர்ஸ் லாங்குவேஜ், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டார்கெட் லாங்குவேஜ். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து எந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸ்ட்ரிங் வந்து ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம அஸ்யூரோட கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி நம்மளோட சோர்ஸ் லாங்குவேஜ் இது எனக்கு வந்து இந்த டார்கெட் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும், இதுதான் என்னோட டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு சொல்லி அஸ்யூருக்கு வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அஸ்யூரில் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் சர்வீஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கான கீ எண்ட் பாயிண்ட் தேவை. ஸோ நம்மளோட அக்கௌண்ட்லேருந்து நம்ம அதை கிரியேட் பண்ணணும். இப்போ நான் அஸ்யூர் போயிட்டேன். இங்கே வந்து காக்னிட்டிவ் சர்வீஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சர்வீஸ்க்கான பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே போயிட்டு டிரான்ஸ்லேட் செலக்ட் பண்ணி கிரியேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்வீஸ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம என்ன சப்ஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறோம் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் செலக்ட் பண்ணோம். ரிசோர்ஸ் குரூப் நீங்கள் நியூவாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ஏற்கனவே இருக்க ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் டெமோ பர்பஸ்ன்றதுனால வந்து நான் ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணிக்கிறேன், டெலிட் குரூப் 1 அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து ரீஜன் செலக்ட் பண்ணோம், உங்களோட சர்வீஸ் எந்த ரீஜனில் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெஸ்ட் யூரோப் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் நேம் என்டர் பண்ணணும். சர்வீஸ் நேம் என்டர் பண்ணதுக்கு வந்து டெஸ்ட் 1 2 3 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ப்ரைசிங் டயர் நம்ம டெமோவுக்காக யூஸ் பண்ணுறதுனால already used. நெக்ஸ்ட் வந்து ப்ரைசிங் டயர். ப்ரைசிங் டயர் வந்து நம்ம எந்த ப்ரைசிங் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பேஎஸ் யூ கோவா, அது வந்து எவ்வளோ கேரக்டர், இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குது. நான் ஏற்கனவே வந்து இந்த ஃப்ரீ ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுனால இந்த ஆப்ஷன் வந்து இப்போ டிஸ்பிளே ஆகல நியூ ரிசோர்ஸ் குரூப்புக்கு. ஸோ நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ரைசிங் டயர் டெமோ பர்பஸ்க்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ரிவ்யூ ப்ளஸ் கிரியேட்னு கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ஆகிடும். ஸோ கோ பேக் டு காக்னிட்டிவ் சர்வீஸ். இங்கே நான் ஏற்கனவே கிரியேட் பண்ண டெலிட் டிரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி என்னோட சர்வீஸ் நேம் இருக்குது. இங்கே போனோம் அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்து நம்மளோட கீ எண்ட் பாயிண்ட்லாம் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போனோம் அப்படின்னா கீ இருக்குது, எந்த ரீஜன்லேருந்து ரன் பண்ணுறோம், வெஸ்ட் யூரோப், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான எண்ட் பாயிண்ட், இதுதான் எண்ட் பாயிண்ட். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து கீ எண்ட் பாயிண்ட் அந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் வந்து லொக்கேஷன் வந்து ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸ் ஃபைல் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். நம்மளோட கீ என்ன, எண்ட் பாயிண்ட் என்ன, அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன், இதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் மெசேஜில் தான் நம்மளோட Azure டிரான்ஸ்லேட் சர்வீஸோட போய் கனெக்ட் பண்ண போகிறோம். அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான கோடு தான் இது. ஸோ சின்ன சேஞ்ச், ரிட்டர்ன் வந்து டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் அவைட் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அசிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அசிங் ரிட்டர்ன் வந்து டாஸ்க் ஸ்ட்ரிங். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் யூஆர்எல் ஜென்ரேட் பண்ணுறோம். அதாவது ரிக்வஸ்ட் யூஆர்எல் வந்து நம்ம ஃபுல் யூஆர்எல் கொடுக்கணும். ஸோ எண்ட் பாயிண்ட் நமக்கு தெரியும், எந்த எண்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம சோர்ஸ் லாங்குவேஜ், டார்கெட் லாங்குவேஜ், என்னோட டெக்ஸ்ட் இது அப்படின்னு சொல்லி இந்த ரவுட் மெசேஜ்லேருந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ரிக்வஸ்ட் யூஆர்ஐ கொடுக்கும் போது என்னோட எண்ட் பாயிண்ட் ப்ளஸ் ரவுட் மெசேஜ். ஓகே, உங்களோட மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஏபிஐ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரம் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கண்டென்ட்ல வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டை அனுப்பணும், அது வந்து ஜேசனாக அனுப்பணும். ஸோ அதை அனுப்புறதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து ஜேசனாக சீரியலைஸ் பண்ணி அதை வந்து கண்டென்ட்ல செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹெட்டரில் வந்து நம்மளோட கீயும் ரீஜனையும் ஸ்பெசிஃபை பண்ணும். ஸ்பெசிஃபை பண்ணி இந்த சென்ட் அசிங் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளோட ஹெச்டிபிபி ரிக்வஸ்ட் மெசேஜை வந்து யூஸிங் ஹெச்டிபிபி கிளைண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ண பிறகு நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கன்வெர்ட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ரீடர்ஸ் அசிங் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிட்டர்ன் பண்ணும். எகைன் இது ஸ்ட்ரிங்காக வரும், ஜேசன் ஸ்ட்ரிங். அதை வந்து நம்ம பாஸ் பண்ணி நம்மளோட ரிசல்ட்டை வந்து இதில் ரீட் பண்ணிக்கிறோம், டிரான்ஸ்லேட் மெசேஜில் வந்து ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் நான் குயிக்காக ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ வந்து இது அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அன்அசைன்ட் string டாட் எம்டி இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ்லேயும் வந்து டிஃபைன் பண்ணோம். இன்டர்ஃபேஸ்லேயும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மெயின் வியூ மாடல் போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணணும், அசிங்காக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறது வந்து அசிங்க் அவைட் கான்செப்ட். ஸோ நம்ம ஃபங்க்ஷன் நம்மளோட கமாண்டையும் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அசிங்க் இங்கே வந்து await translate service dot translate text. ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் லாங்குவேஜும் போது இங்கே வந்து நம்ம லாங்குவேஜ் நேம் பாஸ் பண்ணக்கூடாது, லாங்குவேஜ் கோடை தான் பாஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். சோர்ஸ் இன்ஃபர்மேஷனில் வந்து நம்மளோட சோர்ஸ் லாங்குவேஜ் என்ன, டார்கெட் இன்ஃபர்மேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டாட் லாங்குவேஜ் கோடு தான் பாஸ் பண்ணணும், லாங்குவேஜ் பாஸ் பண்ணக்கூடாது. ஸோ லாங்குவேஜ் கோட். நெக்ஸ்ட் வந்து டார்கெட் இன்ஃபர்மேஷன் டாட் லாங்குவேஜ் கோட். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் அனுப்பணும். அது டெக்ஸ்ட் எதில் சேவ் பண்ணிக்கணும்னா சோர்ஸ் டெக்ஸ்ட்ல சென்ட் பண்ணிருக்கோம். ஸோ சோர்ஸ் டெக்ஸ்ட். இந்த ரிசல்ட் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா டார்கெட் டெக்ஸ்ட்ல. அப்போ தான் வந்து நம்ம யூஐல வந்து டிஸ்பிளே பண்ணி
ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டார்கெட் டெக்ஸ்ட்ல அசைன் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போது ட்ரான்ஸ்லேட் சர்வீஸ் போயிட்டு இங்கே பிரேக் பாயிண்ட் வைக்கணும். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் ஜெர்மன் இருக்கட்டும். நான் என்ன மெசேஜ் டைப் பண்ணுன்னா, ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் ட்ரிகர் பண்ணுறேன். ஸோ ரவுட் மெசேஜில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் இங்கிலீஷ் டு டிஇ. டிஇனா ஜெர்மன். ஸோ லாங்குவேஜ் கோடை தான் சென்ட் பண்ணுறோம். சென்ட் பண்ணிவிட்டு நம்ம டெக்ஸ்ட் மெசேஜ் என்ன அனுப்புகிறோம், ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அனுப்புகிறோம். இது என்ன ஆகணும் அப்படின்னா கனெக்ட் பண்ணிவிட்டு அஜீரோட கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்டில் ரிட்டர்ன் ஆயிருக்கு. டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் டெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆயிருக்கு, ஹலோ வி கெட்ஸ் டியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து இப்போ நமக்கு வந்து ஏயில் டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம பிரேக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீ ரன் பண்ணுவோம். ஜெர்மன்லேருந்து வேறு லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுறேன். டிரான்ஸ்லேட் பண்ணோன்னா ஹாய் எப்படி இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சோர்ஸ் லாங்குவேஜ் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். லைக் ஜெர்மன் மாற்றிக்கிறேன். ஹலோ அப்படின்னு சொல்லி ஜெர்மனில் டைப் பண்ணுறோம். ஹலோ அப்படின்னு சொல்லி தமிழில் கன்வெர்ட் ஆகுது.